நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். பூமிக்கு வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வெறும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க தான் முடியுமா? சமாதானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும், விடுதலையை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும், நன்மையை செய்ய முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க முடியும். பரலோக சம்பத்தும் பூமிக்கு ஏற்றவை சம்பத்துகளையும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்க முடியும். மரிக்கிறவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. அருமையான நாளிலே கூட நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக I've chosen a passage from the book of Romans chapter 9. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை பவுல் அடியார்கள் ரொம்ப அழகாக அவர்கள் எழுதி முடிக்கிறார்கள். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார், சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் எழுதின வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க பொழுது இதோ அவர் கிரேக்க பட்டணம் கொரிந்து என்கிற சபைக்கு அவர்கள் எழுதுகிற, ரோமாபுரியில இருக்கிற அந்த மக்களுக்கு அவர் எழுதுகிற, அங்க இருக்கிற எல்லா விதமான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அங்க இருக்கிற எல்லா விதமான பெர்சிக்யூஷன், அங்க இருக்கிற எல்லா விதமான சத்ருவின் மனிதரின் எல்லா செயல்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லி கிறிஸ்துவ உபதேசத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பவுலடியார்கள் நல்ல கவனிக்க வேண்டும். ரோமாபுரியிலே அவர்கள் அங்கிருந்து எழும்பி வந்தாலும் ஆனால் அவர்களுக்கு பலவிதமான அப்போசிஷன்ஸ் இருந்தது, அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது, போராட்டம் இருந்தது. அவருக்கு பலவிதமான அவர்கள் பாடுகளின் மத்தியிலே, பெர்சிக்யூஷன் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. He have to go through persecution in his life. He have to experience hard times and difficult times. And there were so many situations that they were being against the Roman Christians, but the Lord helped Paul to preach the doctrine. அந்த உபதேசத்தை பவுலடியான் பேசும்படியாய் ஆண்டவர் பவுலுக்கு உதவி செய்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். Paul was a man, always he sticked on, he stayed in the doctrinal teaching. அவன் எப்பொழுதும் உபதேசத்திலே அவர் பவுலடியார் எப்பொழுதும் அதிலே மாறாம உறுதியாய் கடந்தார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். Not only that, he was so strong in faith, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தார், உபதேசத்திலே உறுதியாய் இருந்தார், விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் எதற்கும் இடம் கொடுக்காதபடிக்கு, எதற்கும் தங்களை விட்டுக் கொடுக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தின் கரத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். Because he had a hope in God that God will surely do something through his ministry. Amen. So ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வரும்பொழுது when we come to the book of Romans chapter 9, in the Romans chapter 9 la nam varumbodhu when we read verse 21, it says so clearly, when a potter makes a jar out of a clay, doesn't he have a right to use the same lump of clay to make one jar for decoration, another to throw into the garbage? இந்த வார்த்தையை நாம் தமிழை வாசிங்கள் என்று சொல்லுகிறது. ரோமர் 9:21. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மண்ணின் மேல் அவனுக்கு என்ன இல்லையோ? அதிகாரம் இல்லையோ? ஹல்லேலூயா. பவுலடியான் பேசும் பொழுது ரொம்ப அழகாக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நன்றாய் பேசுக. சொல்லுங்க ஆமென். அதற்கு முன்பதாக 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது when we read in Romans chapter 8, when we read that beautiful verses from verse 31 ல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது he talks about nothing can separate me from the love of God. Come on, say amen. Amen. In Romans chapter 8 verse 31 ல இருந்து வாசிக்கும் பொழுது பவுலடியார் ரொம்ப அழகாக எழுதுகிறார். இவர் எங்கே ரோமாபுரியிலிருந்து எழுதுகிறார். He is writing it from the Rome
And now he has converted, he has become a child of God, he has become a Christian, he has become a follower of Christ. சொல்லுங்க amen. Now Paul is no more Saul. அவன் சவுலா இல்லை, அவன் ரோமாபுரியிலே இருந்தாலும் ரோமர்களுக்கு அவன் அடிமை அல்ல, ஆனால் இப்பொழுது அவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. Come on say amen. இப்பொழுது அவன் ரோமாபுரியிலே இருக்கிற அங்க இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிறவர்களுக்கு அவன் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறவன் அல்ல, இப்பொழுது கிறிஸ்துவின் அடிமையாய் மாறி இருக்கிறான். கிறிஸ்துவுக்காக அவன் ஜீவனையே கொடுக்க, சொல்லுங்க ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுக்க பணிய வைக்க அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். அதுதான் சொல்லுகிறான் in Romans chapter 8 verse 31 ல இருந்து வாசிக்கும் பொழுது, what it says, what shall we say about such wonderful things as this? If God is for us, who can be against us? If God is for us, who can ever be against us? Come on, say hallelujah. Hallelujah. Paul சொல்லுகிறான், if God is for me, what can the Roman authorities or anybody can do against me? தமிழ்ல என்ன சொல்லுகிறது வாசிங்க இந்த வசனம் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சமாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. What then shall we say in response to this? If God is for us, who can be against us? Come on, say hallelujah. If God is for us, if God is with us, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்பவே முடியாது. கரங்களை பத்தி சொல்லுங்க hallelujah. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென். கரங்களை பத்தி சொல்லுங்க hallelujah. He's talking about future glory. பவுலடியான் வரக்காலத்தின் மகிமையை குறித்து பேசுகிறான். அன்பு சகோதரனே சகோதரியே, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிக்க வேண்டும். நீ சவுலாய் அல்ல, நீ இப்பொழுது பவுலாய் மாறி இருக்கிறாய். You are not a Saul, but you are a Paul right now. The Lord has changed your life. The Lord has brought a transformation. The Lord is in you. The Lord's power is in you. The Lord's anointing is in you. The Lord has given you the gift and the talents that you can glorify God and you can preach about the future glory. வருங்காலத்தின் மகிமையை குறித்து என்ன செய்ய முடியும்? பேச முடியும். சொல்லுங்க hallelujah. That's what he says. அவன் சொல்லுகிறான், nothing can separate us from the love of Jesus. Amen. What can separate you, my dear friend? எது உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். What can really bring you out of the boundaries, out of the presence of God? தேவ பிரசன்னத்தை விட்டு உங்களை எதை வெளியிலே கொண்டு வர முடியும்? வாழ்வா, சாவா, உயர்வா, மேன்மையா, இல்லவிட்டால் பசியா, பட்டினியா, எந்த காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை வெளியிலே கொண்டு வர முடியும்? அவன் சொல்லுகிறான், what can separate us from the love of Christ? Come on, say hallelujah. Hallelujah. He has experienced, he has tasted the love of God. அவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் தயவை, இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பை, இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பை, இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை அவன் ருசித்து பார்த்திருக்கிறான். What can separate us from the love of Christ? Since verse 32 வாசிக்கும் பொழுது, since he did not spare even his own son. Come on, say amen. Amen. சொல்லுங்க hallelujah. Verse 32 please. Verse 32 it says in chapter 8 verse 32, since he did not spare even his own son but gave him up for us all. Come on, say hallelujah. அப்படியே வாசிங்க என்ன சொல்றது தமிழ்ல? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொல்லுங்க hallelujah. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கரலவதி சொல்லுங்க hallelujah. இதான் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. It's a prophetic word. If God gave his son Jesus, through him God has given all. Come on, say all. சொல்லுங்க hallelujah. சொல்லுங்க இயேசுவை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. It is not only for God so loved the world that he gave his only begotten son. John chapter 3 verse 16 ல வாசிக்கும் பொழுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, அவரை சொந்த குமாரனை தந்தருளினது மாத்திரமல்ல, it is not only he gave his only son, but with him he gave all. சொல்லுங்க hallelujah. சொல்லுங்க amen. எல்லாவற்றையும் சேர்த்து கிறிஸ்துவோடு கூட தேவன்
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதங்களையும் பூமிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கிறிஸ்து வந்தபடினாலே கர்த்தர் சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யெகோவா தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவரே கர்த்தர், அவர் ஆண்டவர், படைத்தவர், அவரை நடத்தினவர், யெகோவா ஈரே, யெகோவா ஷாமா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி தேவன் கர்த்தர் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், இந்த ஜனங்களுக்கெல்லாம் இது பத்தாது, என் சொந்த பேரான குமாரனை நான் அனுப்பி கொடுக்கணும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை தன் சாயலிலே அனுப்பி காண்பித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He never sent an angel. ஒரு தேவ தூதனை பார்த்து, கேப்ரியல் தூதனை பார்த்து நீ போ, இல்ல மீகாவேல் தூதனை பார்த்து நீ போ, நீங்கள் தூதர்கள் போங்கள், என் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு தந்தருளினார். கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். He gave his only begotten son, that whosoever believeth in him, they will not perish, they will not die, but they will have eternal life. Let me tell you, my dear friend, even as you have been listening to my sermon, wherever you might be, but even as you are listening to my sermon tonight, the Lord God Almighty, the Father who sent Jesus onto this earth to save, not only save us, but He has come to give all that we need. Come on, say hallelujah. Hallelujah. என்ன அவரால் முடியாது சொல்லுங்க ஆமென். What can't be done by our Christ? What can't be done by our God? Come on, say hallelujah. What can't be done by my God Almighty, the Savior who came on this earth? இந்த பூமிக்கு வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வெறும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க தான் முடியுமா? சமாதானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும், விடுதலையை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும், நன்மையை செய்ய முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க முடியும். பரலோக சம்பத்தும் பூமிக்கு ஏற்றவை சம்பத்துகளையும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்க முடியும். மரிக்கிறவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓ, மரித்து போயிருக்கிற மரித்த போனவர்களுக்கு ஜீவன், வியாதியிலே கடந்தவர்களுக்கு ஜீவன். நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சகல ஆசீர்வாதங்களும். சொல்லுங்க ஹல்லேலூயா. And He gave all that we need. That's what the Bible says, since He did not spare even His own son, but gave Him up for us all, what He also gave us everything else. Graciously give us all things. Come on, say amen. How He will not also along with Him, it is with Him. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க எல்லாம் இயேசுவினால் இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. மாராவின் தண்ணீரை அந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அந்த தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினதை போல இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே வெறுமையான தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். என் தேவன் எதையும் செய்ய வல்லவர். What it can't be done. Let me tell you today, if you believe in God, today if you know who is your God, இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் யார் என்கிறதை நீங்கள் அறிந்திருந்தால், if you know it, let me tell you something, you will have everything. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மை எங்க குறைபடாது. எங்கிருந்து வரும் நம்முடைய குறைவு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பேர் சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். The God who calls out of nothing, He will call everything to be a blessing. Let me tell you, my dear friend, people are being just wondering what this Jesus can do for me, what this God can do for me. Let me tell you, you just have faith in God. If you believe, you will see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Because if Jesus is there, come on, say amen, we have everything. Come on, say amen. இயேசு இல்லை என்று சொன்னால் சொல்லுங்க ஆமென், ஒன்றுமே கிடையாது. ஒரு வீட்டுக்கு இயேசு போனார். வரிவசல் பண்ணுகிறவன் சகையு அவனுடைய வீட்டுக்கு போய் ஆண்டவர் பார்த்தவங்கள மேய்ச்சல் எல்லாம் சாப்பாடு போட்டிருந்தது, எல்லாம் உட்கார வேண்டும். எல்லாரும் சொன்னார்கள், ஏன் இவர் ரபி கிறிஸ்து
இவர் பரலோகத்தில் அனுப்பப்பட்ட மேசியா, அது இது என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா பாவியான மனுஷன் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாரு. யார் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? பாவியான மனுஷன். He is a sinner, he is a tax collector. We know how much taxes that he has collected. அவன் ஒரு யூதன் தான், இருந்தாலும் ரோம அரசாங்கத்திற்கு வேலை செய்கிற யூதன். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாருக்கு வேலை செய்கிறான்? ரோம அரசாங்கத்திற்கு. எங்களிடத்திலேயே காசை பிடிங்கி, எங்க டாக்ஸ் எல்லாம் வாங்கி, எங்க வரி பணத்தை எல்லாம் வாங்கி, ஒரு முறை இல்ல நிறைய முறை வாங்குறான், வாங்கி வாங்கி ரோமர்களுக்கு கொடுக்கிறான். ஆனா இவங்க வீட்டுல இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, பாவியானவன். சொல்லுங்க ஆமென். He's a sinner. How can Jesus come in? You know, he can come in, not only he can just come in, but he's sitting there to have dine with Zacchaeus and the family. அந்த குடும்பத்தோடு சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்படி இவர் கை நனைக்க முடியும் இந்த வீட்டுல? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சகையை திரும்பி பார்த்து சொன்னாரு, நல்லா கவனிக்க வேண்டும். சகையை திரும்பி பார்க்கும் பொழுது சகை என்ன சொல்லுகிறான்? இயேசு வந்த உடனே, வந்து உட்கார்ந்த உடனே ஓடி போய் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் வைத்திருந்த பணத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து அதுல எல்லாருக்கும் ஒரு முறை ஒரு பங்கா வாங்கின ஒரு பணத்தை 4 பங்கா கொடுத்தானா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு பங்காய் வாங்கினதை எவ்வளவு பங்கு திருப்பி கொடுத்தான்? 4 மடங்கு. இயேசு ஒண்ணும் சொல்லல, ஆண்டவர் சொல்லவே தேவையில்லை. ஒருவேளை சொல்லுங்க ஹல்லேலூயா. Sometimes God doesn't need to speak 10 times to you. ஆண்டவர் 10 முறை உங்க காதுக்கு பேசிக்கிட்டே ஊதிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை சொன்னா மனம் திரும்புதல் வர வேண்டும், ஒரு முறை சொன்னா மாற்றங்கள் வர வேண்டும், ஒரு முறை சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு வர வேண்டும், ஒரு முறை சொன்னா நமக்கு மனம் திரும்புதல் வர வேண்டும், ஒரு முறை சொன்னா அந்த அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல், நாம் ஆழத்துல இறங்கணும், போகணும், கொடுக்கணும், உண்மையா இருக்கணும், கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருக்காக உழைக்கணும். நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையிலே அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல. அப்போ ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பிணம் யார் என்று சொன்னால், ஒரு தாய்க்கு, ஒரு விதவைக்கு இருந்த ஒரே ஒரு பையன். சொல்லுங்க ஆமென். அந்த தாய்க்கு இருந்த ஒரே பையன், கணவன் இல்லை. இவன் மரித்து போனான். இவனை அடக்கம் செய்ய எங்க தூக்கி கொண்டு போகிறார்கள்? கல்லறைக்கு தூக்கி கொண்டு போகிறார்கள். வெள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த கிராமத்தின் வெளியிலே எல்லாம் பிணத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கி கொண்டு எங்கே போகிறார்கள்? அவர்கள் அடக்கம் செய்ய தூக்கி கொண்டு போகிறார்கள். இயேசு இந்த கிராமம், இந்த வழியாய், இந்த ரோட்டின் வழியாய் வந்தார். அவர்கள் இந்த வழியாய் வருகிறார்கள். இந்த வழியாய் இயேசு வந்து அவர்களை நிப்பாட்ட சொன்னார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். என்னானது? எனக்கு இருந்த ஒரே பிள்ளை செத்து போய் விட்டான். நல்ல கவனிக்க வேண்டும். செத்தவனுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். He is dead but God will give him life to be resurrected. நல்ல கவனிக்க வேண்டும். கரெக்ட்டா ஆண்டவர் வந்து நின்னாரு. நானே சொல்றேன்னா, ஒரு குறுக்கு பாதைன்னு வெச்சுக்கலாமா? இப்படி போது ஒரு சாவு, ஆனா இந்த வழியா இயேசு வந்து நிக்கிறார். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இப்படி போது ஒரு சாவு. இன்னும் நல்ல கவனிங்க. அதான் டைமிங், ஆண்டவருடைய டைமிங். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. You see, we need to understand the timing of God. ஆண்டவர் லேட்டாவும் வரல, சீக்கிரமாவும் வரல, கரெக்டா டைமிங் வந்தாரு. அது வந்து ஒரு மூலை, ஒரு கார்னர், ரோடு கார்னர். அது அவன் இப்படி வர, ஆண்டவர் இப்படி போறாரு, கரெக்டா வந்து நின்னாரு. பணம் போது, தாய் அழுது கொண்டே போகிறாள். உனக்கு இருந்த ஒரே பிள்ளை மரித்து போனான். நான் விதவை, நான் கணவன் இல்லாதவ, இவன் தான் இருந்தவன், எனக்கு அவனும் மரித்து போனான். ஆண்டவர் சொன்னார், இருக்கட்டும், பரவாயில்ல. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அழுத தாயின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். ஆண்டவரை பார்த்த உடனே இன்னும் அழுது இருப்பா போல தெரியுது. அழ ஆண்டவருக்கு அப்படியே மனதுருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகி உடனே போய் அவளை பார்த்துட்டு உடனே போய் எங்க கைய வச்சாரு? பாடையின் மேல் கைய வச்சார். கரங்களை ஊத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பாடையின் மேல் கை வைத்து மரித்தவனை ஆண்டவர் எழுப்பினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடையின் மேல் கை வைத்த, நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லி, அவனுக்கு சொன்ன உடனே பாடையிலிருந்து அவன் எழும்பி உட்கார்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்ணபதி சொல்லுங்க ஆமென். That dead man sat up and began to talk and Jesus gave him back to his mother. சொல்லுங்க ஹல்லேலூயா. The dead man, மரித்தவன், அவன் எழும்பி பாடையில உட்கார்ந்துட்டான். நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் போது, சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்த்தானுங்க. இயேசு தொட்டி இவன் எழுப்பி உட்கார்ந்த உடனே எல்லாம் பயந்தாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடையில ஏஞ்சி உட்கார்ந்தான்.
சொல்லுங்க ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எல்லாரும் ஆச்சு ஏந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே இயேசு கிறிஸ்து அவனை மீண்டும் கொண்டு போய் தன் தாய் இடத்துல கொடுத்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாள் என்ன செய்யாது, தடைபடாது. கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்படி என்று நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவராயிருக்கிறார். ரோமர் 9வது அதிகாரத்திலே வாசிக்கலாம் 21வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். மிதித்த ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. நல்ல கவனிக்க வேண்டும். மண்ணின் மேல் அவனுக்கு என்ன இல்லையோ, அதிகாரம் இல்லையோ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எதின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ, மண்ணின் மேல். எதின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, மண்ணின் மேல். Does not the potter have the rights to make out of the same lump of clay same pottery for special purpose and also some of them for common use? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Does he not have the rights? அப்ப இந்த குயவன் ஆகப்பட்டவன் என்ன செய்கிறான்? இதுல 2 பானைகளை செய்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டதும் இன்னொன்று என்ன சொல்லப்படுகிறது? கனவீனமானது. ஒரு காரியத்தை செய்து வைக்கிறான். ஆனால் இன்னொரு அதே களிமண்ணிலே இன்னொரு அவன் பாத்திரத்தை செய்கிறான். அது எதற்காய் செய்யப்படுகிறது? காமன் யூஸ், இல்லனா ரப்பிஷ், ஒருவேளை இல்லனா குப்பைகள் எடுத்து போடுவதற்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனி. இது என்ன அர்த்தம்? நான் நல்ல கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தன் ஜனங்களுக்கு எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். கண்ணீர் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், சமாதானம் இருக்கும், வியாதி இருக்கும், விடுதலை இருக்கும், மரணம் வரும், ஜீவன் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகம் விரோதமா நிக்கும், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட நிற்பார். களவு சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். இவைகள் வரம் எழுது, நல்ல கவனிக்கணும். ஆனால் நல்ல காரியங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தீமையான காரியங்கள் வரம் எழுது. இவைகள் எல்லாம் வந்தது ஏன்? இது வந்தது எனக்கு நீ தேவனை கேள்விக்குறியாய் மாற்றுகிற. உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. You question God. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்து சொன்னார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்யி? என்னை பின்பற்றி வா. இந்த தூக்குற சிலுவை அது பாடுகள் நிறைந்த சிலுவை. களவு சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடு, வேதனை, கஷ்டம், துன்பம், துக்கம், போராட்டம் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் நம்முடைய போகிற பயணம் இன்னொரு நாள் அப்படி இருக்காது. ஒரு நாள் நாம் வாழ்கிற வாழ்க்கை அப்படி இருக்காது. ஒருவேளை நஞ்சா இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். படகு போய்கொண்டே இருக்கிறது, இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார், சீஷர்கள் உள்ளே இருக்கிறார்கள். திடீர் சொல்லுங்க ஆமென். Suddenly there came a wind and a wave. It started hitting the boat. எதற்காய் வந்தது தெரியல, எதற்காய் வந்தது தெரியல. இயேசு இருக்கும் பொழுதே புயல் வந்தது, இயேசு இருக்கும் போதே காற்று வந்தது. சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் ஐயோ ஆண்டவனை நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். இயேசு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து நல்ல ஒரு பானையும் செய்கிறான். இன்னொரு பானை அது வித்தியாசமா எல்லா பிரயோஜனங்களுக்கும், இல்லாவிட்டால் அது வேறு விதமாய் உபயோகப்படுத்தப்படுவதற்கும் நல்ல கவனிக்க வேண்டும். இது 2ம் கர்த்தர் தான் செய்கிறது. அளவுக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த 2ம் கர்த்தர் தான், ஆண்டவர் தான் செய்கிறது. நல்லது ஆண்டவர் செய்து, கெட்டதை பிசாசுட்ட விடல. 2ம் கர்த்தர் தான் செய்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. But the prophetic message for tonight is the Lord is the potter and we are the clay. He has all rights to do how he wants to do it. Come on, say hallelujah. நம்மை அழகுபடுத்தி வைக்கவும் தேவனுக்கு தெரியும். நம்மை கஷ்டத்தின் மத்தியிலே நடத்தவும் ஆண்டவருக்கு தெரியும். துயரத்தின் மத்தியிலே நடத்தவும் ஆண்டவருக்கு தெரியும். குறைகளின் மத்தியிலே நடத்தவும் ஆண்டவருக்கு தெரியும். போராட்டங்களின் மத்தியிலே நடத்தவும் ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும், அதான் வசனம் சொல்லுகிறது, நம்மால் என்ன செய்ய முடியாதபடிக்கு, நம்மாலே தாங்க முடியாதபடிக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ராணிக்கு மேலாக. உள்ள சொல்லுங்க ஆமென். ஆமென். சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரா? விட மாட்டார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருடைய கரங்களிலே
கர்த்தருடைய கால்களிலே, கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது எல்லா வல்லமையும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு தான் அது மிஞ்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடும். போதும் என் பிள்ளைக்கு இது மேல தாங்க முடியாது. He can't bear the pain. He can't go through this problem. He can't go through this financial crisis. He can't go through all these kind of pain and agony. He cannot go through so much of shame. இவ்வளவு வெட்கம், அவமானம், துக்கம், போராட்டம், கஷ்டத்தின் மத்தியிலே என் மகன் போக முடியாது. ஃபீல ஸ்டாப் பண்ண கால்ல வச்சிருக்கானா, டப்புன்னு ஸ்டாப் பண்ணிடுவானா? சொல்லுங்க ஹல்லேலூயா. The Lord will stop it for you. Come on, say amen. ஜெபத்திலே தரித்திருங்க, வேதத்தை வாசிங்க. அவர் எப்படி நம்மை செய்யட்டுமோ அப்படி செய்யட்டும்.